கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவனுடைய பிரதான கிருபையெல்லாம் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை 1 சாமுவேல் 16:7. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறார். மனுஷங்க எப்பவுமே முகத்தை தாங்க பார்ப்பாங்க. அழகாக இருக்காங்களா, பணம் இருக்கா, பதவி இருக்கா, பட்டம் இருக்கா அப்படின்னு நம்மளை மனுஷன் மேலான முகத்தை பார்ப்பாங்க. அவங்க வசதியாக இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் உன் மனசில் என்ன கஷ்டம் இருக்குது, உன் மனசில் வேதனை இருக்கா, எத்தனை மனுஷங்க உனக்கு புறக்கணிச்சிருக்காங்க, நீ எத்தனை நாள் கண்ணீர் வடிச்சிருக்க, எத்தனை இரவுகள் தூங்காமல் இருக்க அப்படின்னு நம்மளை இருதயத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட உங்கள் இன்றைக்கி இருதயத்தை கொடுங்க. ஏசப்பா, எங்கள் மனசெல்லாம் ரணமாக இருக்குது, ஒரு நாள் கூட நான் அழுகாகவே இல்லை ஏசப்பா, எல்லா இரவும் அழுது தான் இருக்கேன், எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு பெரிய சொல்லிக்கொள்கிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை, ஆனால் நீங்கள் என் கூட இருங்கன்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்கள் கூடவே இருப்பார். ஏங்க நம்ம மனுஷனை தேடி போவோம், நம்ம விசாரிக்கிறவர் நம்ம கூடவே இருக்கார் இல்லையா? ஆண்டவர் நம்ம தேடுவோம். கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு, உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்காரு. நீங்கள் எல்லாராலையும் கைவிடப்பட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி கவலையப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை கைவிடலை. உங்கள் படித்த தேவன் உங்களை மறக்கலை. யார் மறந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம ஏசப்பா நம்மளை மறக்கலைல்ல. ஆண்டவர் உங்கள் கண்ணீரையும் கவலைகளையும் சீக்கிரமாய் துடைத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமீன்.